உங்களுடைய துணை, அதே மாதிரி உங்களுள்ள பாதி, இதெல்லாம் தான் 7ஆம் இடம். அடுத்த பாவத்துக்கு போவோம். 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்தை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? 8ஆம் இடம் முக்கியமா? 6ஆம் இடம் எப்படியோ அதே மாதிரிதான். 6ஆம் இடம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்வுகளை பிடிச்சிடலாம். ஆனா 8ஆம் இடம் தரது தீர்வே கிடைக்காது. நம்மளுக்கு விபத்து, ஆயுசு முடியறது 8ஆம் இடத்தை வச்சுதான். நம்மளுக்கு கடல்ல போய் பெரிய சிக்கி மீள முடியாம மாட்டிக்கிறதெல்லாம் 8ஆம் பாவகம் தான். 8ஆம் பாவத்தில் நிற்கிற கிரகங்கள் நம்மளுக்கு கடனை குடிச்சுன்னா மீள்றதுல சிரமங்கள் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது, எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு இப்படியெல்லாம் போய் சிக்கிக்கிறது, வெளிநாடு போக வைக்கிறது, இது எல்லாம் 8ஆம் பாகம் தான். அதுவும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் தாங்க. எப்படி 6ஆம் இடம் அதிர்ஷ்டம் அடுத்தவும் படம் சொல்றோமோ அதே மாதிரி 8ஆம் இடம் அடுத்தவும் படம் தான். 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆயுள சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ அதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, நம்ம செல்வி அம்மையாருடைய ஜாதகம் மிதுன லக்னம், நம்மளுக்கு சனி 8ஆம் பார்வையாக பார்த்து கெடுத்தது. 8ல சனி நின்னா நல்ல ஆயுள கொடுக்குங்க. 8ஆம் வீட்டை சனி பார்த்ததுன்னா ஆயுள கெடுத்துரு. இப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்து நம்மளுக்கு லக்னாதிபதி பலவீனம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆயுள கொஞ்சம் குறைக்குங்க. ஆயுள கண்டிப்பாக குறைக்கும். இன்னொன்னு, நான் பார்த்த ஜாதகத்துக்கு ஆயுள் குறைஞ்சது இந்த லக்னம் 2ல சனி ராகு, 8ல செவ்வாய் கேது, சனி திசை நடக்குது. ஆயுளுக்கு இடைஞ்சல் பண்ணுச்சு. நம்மளுக்கு தேய்பிரை சந்திரன் தான். அவங்க லக்னத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணுங்க. இதே மாதிரி எனக்கு இருக்குதுன்றாதீங்க. ஏன்னா இது உண்மை ஜாதகம், எப்படி கிரக நிலைகள் இருந்தது. இங்க லக்னத்தை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்கிறத பார்க்கணும். லக்னத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதுங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்து தான் ஆயுளை தீர்மானிக்கணும். இந்த ஜாதருக்கு சனி திசை நம்மளுக்கு செவ்வாய் புக்தி ராகு அந்தரங்கத்துல ஆயுள் அமைப்புகளை கெடுத்தது. அதுக்கு வயசும் இருக்குதுங்க, சரிங்களா? வயசும் இருக்குது. ஆயுள் போற வயசுல இந்த கிரக அமைப்புகள் இருந்து போறது ஒன்றும் குற்றம் கிடையாது. சரி, 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 8ஆம் இடம் ஆயுள சொல்லக்கூடிய ஒரு இடம். அடுத்தது 9ஆம் பாவகம். 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? உங்களுடைய பாக்கியத்தை சொல்லலாம், உங்களுடைய தந்தையை பத்தி சொல்லலாம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லக்கூடியதும் இடம் 9ஆம் இடம் தான். சொகுசா வெளிநாடு போய் சொகுசா சம்பாதிக்கக்கூடிய இடத்தையும் 9ஆம் இடம் தான். 9ஆம் இடம் கொஞ்சம் டிராவலிங்கை கொடுக்குங்க. போயிட்டு வர்றது, போறது வர்றது, இதுவே வேலையா? அங்க போய் செட்டில் ஆகுறது இல்லை. இங்கிருந்து அங்க போறது, அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, அப்புறம் திரும்ப வர்றது, இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள்னு இருக்கிறது, இதெல்லாம் 9ஆம் பாவம் தான். உங்களுடைய தந்தையை, ரொம்ப முக்கியமா தந்தையை பத்தி சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய சொகுசான வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம், இதெல்லாம் 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் வலுவாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையானது. 9ஆம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல லக்னம் வலுவாகி 5ஆம் இடம் வலுவாகி 9ஆம் இடம் வலுவாயிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டத்துல போய் வந்துருவாங்க. ஏன்னா அப்பா சொத்து இருக்கு, பூர்வீக சொத்து இருக்கு, ஜாதகர் நல்ல ஜாதகர், இவரும் சம்பாதிக்க முடியும். இங்க என்னதான் அவயோக திசை வந்தாலும் முடிச்சாலும் ஆல் ஸ்ட்ராங்கா நிக்கி, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்ப கட்டடத்தை ஒன்றும் பண்ண முடியாது எந்த அவயோக திசையிலையுமே. அப்ப இது 1, 5, 9ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு பாவகம். பொதுவா லக்னம், இப்போ சிசேரியனுக்கு குழந்தைக்கு லக்னம் கணிக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பாக்குறது லக்னத்தை பார்ப்போம். அது வலுவா பிடிச்சிட்டோம்னா தான் அப்புறம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தையுமே வலுவா பிடிக்கிறது, திசா புக்தியிலையும் வலுவா பிடிக்கிறது. ஓகேவா? 9ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகம். சரி, அடுத்தது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவத்தை வச்சுதான் ஒருத்தருடைய தொழிலை சொல்ல முடியும், ஒருத்தருடைய அந்தஸ்து. நீ என்ன தொழில் செய்யறியோ அதுக்கேற்ற அந்தஸ்து. அது உண்மைதான் என்னங்க, நம்ம மறுக்க முடியாதுல்ல. நம்ம டாஸ்மார்க்ல சரக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா அவங்கள மக்கள் பார்க்குற பார்வை வேற. அதுவே டாஸ்மார்க் சாராய கம்பெனி வச்சு நடத்துறீங்க வைங்களேன், அவங்க சொகுசான காலில் வருவாங்க போவாங்க, அதை சொல்லவும் மாட்டாங்க. அவங்கள மக்கள் பார்க்குற பார்வை வேற. அப்போ 10ஆம் பாவகம் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பாவகம். 10ஆம் பாவகம் தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். 10ஆம் பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம். அது 10ஆம் இடம் வலுவாயிருச்சுன்னா தொழில் பண்ணி ஜெயிப்பாங்க. 10ஆம் இடம் இங்க கெடும் போதுதான் நம்ம வேலை
வேலை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வேலை வேலை வேலை, அதுவும் இந்த ஐடி கம்ப்யூட்டரு இது சம்பந்தமான வேலைகள், இந்த வேலைகள் தான். ஏன்னா லட்சத்துல சம்பளம், கம்ப்யூட்டர் முன்னாடி ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கலாம். இந்த சொகுசு எதிர்பார்த்து தான் எல்லாரும் ஐடிக்கு போறாங்க. இதுக்கு 10ஆம் இடம் காரணம் கிடையாது. ஐடிக்கு போறதுக்கெல்லாம் 6ஆம் இடம் தான் காரணம். அவங்களுடைய திசாபக்திகள் காரணம். 10ஆம் இடம் விழுந்துருச்சுன்னா நேரா தொழில் வேலை செஞ்சுட்டு இருப்போம். உடனே தொழிலுக்குள்ள ஒடியாடுறான்னா அவனுக்கு 10ஆம் அதிபதியுடைய திசையோ இல்ல 10ஆம் வீட்டுல நின்ன கிரகத்தினுடைய திசையோ ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு யோக திசை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு உதாரணம், ஒருத்தர் கடக லக்னம், 10ஆம் அதிபதி செவ்வாய், இங்க புதனோட செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் அவருக்கு லக்னத்திலேயே நீசம் தான். இங்க சூரியன் என்னது 10ஆம் பாவத்தை பத்தி விளக்குறதுக்கு இந்த ஒரு உதாரண ஜாதகம். குரு சனி இப்படி நின்னுதான் சனி குருன்னு நினைக்கிறேன். ஆமா, சனி குரு. இந்த ஜாதகருக்கு சனி திசை முடிஞ்சு அடுத்தது புதன் திசை தொடங்குது. சனி திசை குரு புக்தியில தொழிலுக்குள்ள வராரு. ஏன் நம்மளுக்கு குரு புக்தி தொழிலுக்குள்ள கொண்டாந்து விட்டுது அப்படின்னா 10ஆம் வீட்டுல நிக்கிறதுனாலதான். சரி, நம்மளுக்கு 10ஆம் அதிபதி தான் இங்க லக்னத்துல நீசமாகுது, ராஜ யோகாதிபதி லக்னத்துல நிக்குது. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அடுத்ததுதான் அதனுடைய ஸ்தான பலத்தை பார்க்கணும். நம்மளுக்கு செவ்வாய் திசை நடக்கும் போது நம்ம நீசத்தை அதையெல்லாம் பார்த்துக்கலாம். அப்பவுமே செவ்வாய் திசை யோகமா தாங்க இருக்கு. கடக லக்னத்துக்கு செவ்வாய் ராஜ யோகாதிபதி. அது எப்படி இருந்தாலும் கெடுபலங்களை செய்யாது, நல்லது தான் செய்யுங்க. அந்த செவ்வாய் வீட்டுல நின்ன எந்த சனி திசை குரு புக்தி அவரை நேரா தொழிலுக்குள்ள கொண்டாந்து விட்டுது. வெளிநாட்டுல ஐடியில சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரை கொண்டாந்து தொழிலுக்குள்ள விட்டுது. தொழில திரும்பவும் தொழில் நல்ல பீக்காச்சு. இவர் உள்ள வந்தாலும் தொழில் நல்ல பீக்காச்சு. சனி திசை முடிஞ்சது புதன் திசை 12ஆம் வீட்டுல ஒண்ணுக்கு எடுக்கவில்லை இல்லை. நம்மளுக்கு புதன் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி நிறைய டெவலப் பண்ணிட்டு தான் போனாரு. வந்த வருமானத்தை பூரா விரயம் பண்ணி இன்னும் அந்த தொழிலை தான் பெருக்கிக்கிட்டு போனாரு. அந்த மாதிரி 10ஆம் பாவகத்தினுடைய 10ஆம் வீட்டுல நின்ன கிரகங்கள் தொழிலை கொடுத்தே தான் தீரும். 10ஆம் வீட்டுல ஒரு கிரகம் வலுத்து நிற்கும் போது தொழிலை கொடுக்கும், தொழிலுக்குள்ள கொண்டுட்டு போகும், தொழிலை ஜெயிக்கவும் வைக்குங்க. வலுவாக இருக்கும் போது 10ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்த வேலையை விட்டுட்டு தொழில் பண்றேன்ட்டு வரான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா 10ஆம் பாவகம் இயங்க ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். 10ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். சரி, ஓகே. அடுத்தது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் உங்களுடைய லாபத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம். இன்னொன்னு 11ஆம் பாவகம் மேக்சிமம், அதாவது சரலக்கணத்துக்கு மட்டும் 11ஆம் அதிபதி பாதக அதிபதி கிடையாது. மற்ற லக்னங்களுக்குமே இயற்கையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் 11ஆம் இடம் தான். அப்ப 11ஆம் அதிபதி வலுத்து ஒருத்தனுக்கு திசை நடந்ததுன்னா தான் அவனுக்கு 2ஆம் தாரத்தையே கொடுக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் 11ஆம் அதிபதியுடைய திசை வரவே கூடாது, அது வலுத்து வரவே கூடாது. வந்ததுன்னா 2ஆம் தாரத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் தாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். லாபத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். அதை வச்சுதான் அவருடைய லாபம், தொழில் எந்த அளவுக்கு சம்பாதிப்பாரு, என்ன லாபம் வரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 11ஆம் வீட்டுல நின்றுதான் பார்க்கணும். பொதுவாகவே இந்த 3ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடங்கள்ல கிரகங்கள் நின்றுட்டா பெரிய அளவுகள்ல கெடுபலன்களை செய்யாதுங்க. ஒரு நியூட்ரலான ஒரு பாவகம் தான். அது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க. 11ஆம் இடம் ஒரு நியூட்ரலான இடம். அங்க நிக்கிற கிரகங்கள் பெரிய அளவுகள்ல நம்மளுக்கு கெடுக்காது. ஓகேவா? சரி, அடுத்தது 12ஆம் பாவகம். கடைசியா விரையாதிபதி. 12ஆம் பாவத்தை வச்சு நம்மளுடைய தூக்கம், கடைசியா வேலையை முடிச்சுட்டு போய் நம்ம என்ன பண்றோம், தூங்க போறோம். அது 12ஆம் இடம். கட்டில் சுகம், அதுவும் 12ஆம் இடம். விரயம், இருக்கிற காசு பூரா விரயம் பண்றதும் 12ஆம் இடம். உள்ளூர் விட்டு வெளியூர் வெளிநாடு போறது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அதுல சுபரன் மிகப்பெரிய யோகங்க. சொகுசா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சொகுசா இருப்பாங்க. நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. செலவுகளுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கு, செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப லக்ஸரியா வாழ்வாங்க. ஆனா லக்னம் கெடாம இருக்கணும் அந்த ஜாதகருக்கு. இப்போ
ரொம்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே அந்த படம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உயர்ந்த உள்ளம் சொல்லி கமலஹாசன் நடித்த படம். பெரிய பணக்காரராக இருப்பா, அப்படி லக்ஸரியாக செலவு பண்ணிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு சீட் ஆடிட்டு இப்படியே தான் வாழ்க்கை. அந்த படம் ஃபுல்லாக ஓட அப்புறம் எல்லாம் ஜீரோ ஆயிடுவார். அந்த மாதிரி இருக்கிற காசெல்லாம் விரயம் பண்ணி சொகுசா வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரது 12ஆம் இடம். ஆனா அது லக்னம் வலுத்துதுன்னா அவங்க விரயத்துக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு, விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா லக்னம் கெட்டுருச்சுன்னா அந்த விரையாதிபதி திசை முடிகிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்சோன்னா ஒண்ணுமில்லாம ரோட்டுக்கு வந்து நின்றுவாங்க. அப்ப 12ஆம் இடம் நம்மளுக்கு சொகுசான வாழ்க்கையும் நல்ல தூக்கத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். நிறைய பார்த்த ஜாதகத்தையே சொல்றாங்க. கும்ப லக்கணம் நினைக்கிறேன், மகர லக்கணம், சனி செவ்வாய் தூங்கவே மாட்டாங்க, தூக்கமே வராது. 12ல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா தூக்கமே வராது, படுத்தான். இந்த ஜாதகம் எல்லாம் காலில் பிரச்சனை, பாதங்காலில் பிரச்சனை, பாதங்கால் பூரா வெடிச்சு ரொம்ப சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த 12ஆம் இடம். காலை கீழேயே வைக்க முடியாது. அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இந்த 12ஆம் பாவகம் கொடுக்கும். அதிக பாவர்கள் நீக்கும் போது இங்க 6ஆம் அதிபதி புதன் கேது தொடர்பாச்சுன்னா கண்டிப்பா பாதங்கால்ல பிரச்சனைகள் இருந்தே தீரும். சரிங்களா? புதன் தொடர்பாயிடுச்சுன்னா பாதங்கள்ல பிரச்சனை இருந்தே தான் தீரும். படுத்த தூக்கமே வராது, எந்த நிம்மதியும் இல்லை. இருக்கிற காசு பூரா வெட்டி விரயம், வெட்டி செலவு, வைத்திய செலவு வெட்டி செலவு தானே. அதுல இருந்து என்ன நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது. ஒரு இடம் வாங்கி போடுறோம், நாளைக்கு அது பெரிய லெவல்ல காசு ஆகு, அது நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கு. ஒரு வீடு வாங்கி போடுறோம், வாடகை வரு, இந்த மாதிரி விரயங்கள் கிடையாது. அங்க சுபர் நின்னாதான் அந்த மாதிரி விரயங்கள். இப்ப இங்க குரு சுக்கிரன் நின்றுச்சு அப்படின்னா விரயங்கள் சூப்பரா இருக்கு. குரு நின்றுச்சுன்னு வைங்களே, நல்ல விரயம், வெளிநாடு போய் வாழக்கூடியது, சொகுசான விரயங்கள், அதாவது நல்லதுக்காக விரயங்கள், இந்த குழந்தைகளுக்காக விரயங்கள், குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்துற விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து சேர்த்துவாங்க. பூரா குழந்தைகளுக்குன்னே செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் சுப விரயம் தான். அவங்களுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்து அவங்க கூட்டிட்டு போனாலும் கூட சுப விரயம் தானே. அதை பார்த்து சந்தோஷப்படுற அமைப்புகள் இருக்குதுல்ல. இதெல்லாம் 12ஆம் வீட்டுல சுபர்கள் நிற்கும் போது நடக்கும். 12ஆம் பாவங்கிறது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். அந்த விரயம் எந்த மாதிரி நடக்கும், இந்த விரயத்தினால நீங்க சந்தோஷப்படுறீங்களா, அந்த விரயத்தினால நீங்க லாபம் அடைகிறீங்களா, நட்டமாகறீங்களாங்கிறது அங்க நிக்கிற கிரகத்தை பொறுத்து தான். அப்ப ஜோதிடங்கிறது நம்ம ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. நம்ம 12 பாவத்தையும் விளக்கிட்டேன், 12 பாவத்தையுமே ஒரு பேசிக்கா விளக்கிட்டேன். அதே மாதிரி ஆரம்பத்துல வந்ததுமே ரொம்ப சிம்பிளா 2ஆம் தரம் யாருக்கு நடக்குன்னு 2 உதாரண ஜாதகத்தோட சொன்னேன். அதே மாதிரி யாருக்கு திருமணமே நடக்காதுங்கிறத சொன்னேன், திருமணம் யாருக்கு தாமதமாகுங்கிறதையும் சொன்னேன். இப்போ 12 பாவத்தை பத்தியும் சொல்லியாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு ஜோசியம் சொல்லிட முடியுமானா இல்ல. இன்னும் கிரகத்தினுடைய காரக அமைப்பு இருக்குதுங்க, கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தேடி பிடிச்சி ஆராய்ஞ்சு இந்த யோகம், கரணம், திதி, சூனியம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து எதுல பலன் அப்படின்னு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமானது. இது ஒரு கடல் மாதிரி, கத்துக்கிறதுக்கு நாட்கள் பத்தாது. அந்த அளவுக்கு கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ஜோதிடத்துல. ஜோதிடம் கடல் மாதிரி. இப்போ அதுல தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன துளியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்க ஜாதக ரீதியாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கேட்கணும், உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக போல் இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 6385551011 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எப்ப வேணாலும் நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன் உங்களுக்காக. சின்ன கன்சல்டிங் ஃபீஸோட. என்னோட கன்சல்டிங் ஃபீஸ் 500. இதுதான் என்னோட கன்சல்டிங் ஃபீஸ். நீங்க எப்போ வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கூப்பிடுங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட்டு, காலதாமதம் இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. உடனுக்குடன் பலன்கள் உங்களுக்கு சொல்லிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? ஓகே, இதோட நம்ம இந்த லைவ் செஷனை முடிச்சுக்குவோம். மறுபடியும் நம்ம நண்பர்கள் எப்போ நம்மளை கூப்பிடுறாரோ அந்த அன்னைக்கு கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல ஒரு நாள் இல்லை மாசத்துல ஒரு 2-3 லைவ் ஜோதிட ரகசியங்கள்லையுமே நான் கொடுக்க பார்க்குறேன். சரி, இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.